இந்த மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி கவலைப்படணுமா, வேண்டாமா அப்படின்னு நம்ம சைக்காலஜி தமிழ்ல ஏற்கனவே நெறைய நாள் பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா சில நேரங்கள்ல அது தேவையும் படுது, சில நேரத்தில அது வேஸ்ட்டாவும் இருக்கு. அது எப்ப போய் எப்படி எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. ஸோ இந்த ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மத்தவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ வீடு வாங்கினா எப்படி பார்ப்பாங்க, கார் வாங்கினா எப்படி பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிட்டோம்னா எப்படி பார்ப்பாங்க, இந்த மாதிரியான ட்ரீம்ஸு நம்மளோட வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னு வச்சுப்போமே, இல்லை இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, கண்டிப்பாக இந்த ட்ரீம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்க தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை நான் கேர் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்லுவேன். அதற்கு காரணம் நான் நிறைய ஜெயிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேலே ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் என்னுடைய வாழ்க்கையே வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு வெற்றியே, இது போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது, இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், நான் இப்போ இருக்கிற டைமில் ஐ டோன்ட் ரியலி கேர் அபவுட் எனிதிங் ஆர் எனிபடி அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இருக்கேன். அது எந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த நேரத்தில் சில நேரங்களில் நான் மற்றவங்களே ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்றது உங்கள் கூட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மேபி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்கேயாவது போயே ஆகணும், அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்ற நேரத்துலேருந்து நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்போது ப்ளீஸிங் பீப்புள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது தவறே கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான சாய்ஸஸை மேக் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் தவறு செஞ்சிருவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்கிற எந்த விஷயமும் எனக்கு பொருள் அளவில் என் வாழ்க்கையை முன்னேற்றும் வகையில் எந்த விதத்திலையாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமா அப்படின்னு நான் யோசிக்கணும். அப்போ மட்டும்தான் நான் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணுமே தவிர, தேவையில்லாமல் வேனிட்டி மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேனிட்டி அப்படின்னா என்னென்னா, இந்த தட்டை பற்றி இருக்கிற புகழ், ஒரு நல்ல ஃபீலிங்கு, இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்ற அந்த வார்த்தை மட்டும், அதற்காக மட்டும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் தேடி ஓடணுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சைடில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க, உங்கள் கையில் காசே கிடையாது, கடன் வாங்கி தான் ட்ரெஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் நீங்கள் போடுற ட்ரெஸ் தான் அந்த இடத்துல இருக்கவங்க உங்களை எப்படி பார்க்க போகிறாங்க, உங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க, உங்களை அந்த இடத்துல சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்களே இல்லையான்றதை நிர்ணயிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ட்ரெஸ், மற்றவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் அவசியம். சில இடத்துக்கு காரில் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அவசியம் இருக்கும். அந்த இடத்துல காரில் போக வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சில இடங்களில் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்தால்தான் அந்த இடத்துலையே ஒரு பார்ட்டாக நம்மளை ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கும், ஒரு நிர்பந்தம் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நம்ம மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அவ்வளோ தவறான விஷயமாக இருக்காது. ஆனால் இதுவே எப்போ பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, எதிர இருக்கவங்க, யாராவது ஒருத்தர் அவங்க உங்களை பார்த்து எவ்வளோ பெரிய ஆள், எப்படி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக நம்ம சில விஷயங்களை காமிச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி தான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தீங்கனாலுமே பிரச்சனையாக ஆகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி வரும். அந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் சில விஷயங்களை எடுத்துப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கும், சில விஷயங்கள் நீங்கள் இழக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது இழப்புகள் உங்களை அந்த அளவுக்கு பாதிக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் கேரிங் அபவுட் ஹவு பீப்புள் see you. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டுரும். ஏன் அப்படின்னா, பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வர்றதுக்கு நமக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். ஆனால் இங்கேருந்து முன்னாடி போகிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். அது இங்கேருந்து வந்த விஷயங்களெல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த இம்ப்ரெஸிங் பீப்புளும். முதல்ல ஒரு இடத்துக்காவது சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ தான் நமக்கு ரெக்கக்னிஷனே கிடைக்கும். அப்போ தான் நம்ம பாயிண்ட் ஏலேருந்து ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி நகர்த்து போக முடியும். ஆனால் ஒரு ஸ்டெப்பு நகர்த்து நீங்கள் முன்னாடி நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்ட்லேருந்து மூவ் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கோ, இல்லை மூவ் ஃபார்வர்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக வாழறதுக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் எதற்காக நம்ம எல்லாருமே உழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாழ்க்கையில் எக்கச்சக்கமாக ஜெயிச்சிட்டுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் இல்லாமல் துக்கத்தோடு வாழறது ஒரு வாழ்க்கையே கிடையாது இல்லைங்களா? ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ டு பி ரியல், நீங்களாக இருக்கிறதுக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போ இந்த விஷயத்தை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இப்போ சைக்காலஜி தமிழ் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கே நான் சிலரை மாறி தெரியலாம், நான் பேசுகிற விதம் சிலரை மாறி தோணலாம். அதை பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. ஆனால் ரியலான விஷயம் எனக்கு மட்டுமே தான் தெரியும். ஸோ
இந்த ரியல் மீ யாருன்றது எனக்கு தெரியும். அந்த ரியல் மீ தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவனாக இருக்கணுமே தவிர, இவங்க எல்லாருமே கொடுக்குற இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அது நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும், இந்த 2 இமேஜுமே அந்த இமேஜுக்காக நான் வந்து அகெயின்ஸ்டாவோ டுவோர்ட்ஸாவோ ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் யாருன்ற கேள்வி எனக்கு வந்துடும். வாழ்க்கை பாயிண்ட் இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் சந்தோஷம் சுத்தமாக உருவப்பட்டுரும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்தால்தான், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணாதான் எங்கேயுமே போக முடியுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க. அப்போ பீப்புளை ப்ளீஸ் பண்ணுறது ஓகே. அப்போவும் கூட நீங்கள் செய்கிற அந்த பீப்புள் ப்ளீஸிங் அப்படிங்கிறது, மற்றவங்களோட அப்ரூவலுக்காக நீங்கள் வாங்குறது, வெயிட் பண்ணுறதுன்றது, மற்றவங்களோட கைத்தட்டலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு சாதகமான விஷயமாக இருக்குமால் மட்டுமே தான் அதை செய்யணும். சும்மா ஒரு வேனிட்டி மெட்ரிக்கா இவ்வளோ பேர் கைத்தட்டினாங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க, கடைசியாக காசாக மாறிச்சா, வாழ்க்கையில் உங்களை அடுத்த கோலுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருந்தால் பரவாயில்ல. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேனிட்டி அப்ரூவல் அப்படிங்கிறது லைஃப்பில் நமக்கு வேஸ்ட். இந்த காணொலியை நான் செய்யலாமான்னு யோசித்த போது எனக்கு இதை செஞ்சே ஆகணும்னு தழுவின விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு ஸ்டார் ஆகிடணும் அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு மானிட்டரி ரிவார்டாவோ இல்லை உங்களோட கெரியர் அட்வான்ஸ்மெண்ட்டாவோ ஏதாவது கிடைக்க போகுது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு மாயையை நோக்கி ஓடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கிட்ட இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்குது, அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கிராஃப்ட் மேனாக நீங்கள் இருக்கீங்க, இந்த கிராஃப்டை காமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய நடிப்பு திறமையோ இல்லை வரைவு திறமையோ காமிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. மியூசிஷியனாக இருக்கீங்க. இந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வெளிக்கொண்டு வர இடமா இது இருந்ததுன்னா ஓகே. ஆனால் நான் போட்டிருக்க கேப் எப்படி இருக்குது பார்த்தியா, அழகாக இருக்கா, இந்த ஃபில்டரில் நான் அழகாக தெரியுறேன்னா, ஆக்டர் ஆகணும்னா ஓகே. இல்லைன்னா எதுக்கு? அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு தான். ஏன்னா யார் என்ன மனசில் நினச்சாலும் அது ஒரு பிம்பம் தான். நிஜன்றது நீங்கள் மட்டும்தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நிஜம் தெரியும் போது பிம்பம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன வந்தது? அது நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், தூக்கி குப்பையில் ஓட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அது சொல்கிறதுக்கு அது இந்த காணொலி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.